ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் தலைவாழையிலே சாப்பாடை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்திய உணவுகள் ஒரு பொதுவான முழு உணவு. ஓகே, இதை நாம் தலைவாழையில சாப்பாடுன்னு அழைக்கிறோம். ஓகே, அந்த தலைவாழையில சாப்பாட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு, சாம்பார், ரசம், கறி, பொரியல், கூட்டு, பாயசம், அப்பளம், மோர், ஊறுகாய், வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து இருக்கும். ஓகே, கூட்டு வகையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவியல், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் பச்சடி இதெல்லாம் கூட்டு வகைகள். அப்புறமா இனிப்பில் பார்க்கும்போது ஜாம் வச்சுருப்பாங்க, சிறுபேறு பாயசம், பால் பாயசம் அட் லாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னா கொடுப்பாங்க. ஓகே, பப்படம், வாழைப்பழம் இது கொடுப்பாங்க. ஓகேயா, இதெல்லாம் தான் தென்னிந்திய உணவு சாப்பாட்டில் இருக்கும். தலைவாழை இலை சாப்பாட்டில் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீடு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வாழை இலையை போடுவாங்க. அதோட மனமே அவ்வளவு இதாக இருக்கும், அவ்வளவு ரொம்ப இதாக மணக்கும். அதில் நம்ம என்ன பண்ணோன்னா வாட்டர் விட்டு நம்ம நல்லா நீட்டாக வாழை இலையை க்ளீன் பண்ணிடணும். ஓகே, ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும், இன்னும் நம்ம வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஒவ்வொரு கூட்டையும் அவங்க வைப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கூட்டையும் எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வாழைப்பழம் கொண்டு போகிறாங்க, இந்த இதோட தாரோடு கொண்டு போகிறாங்க பாருங்கள். அந்த கூட்டையை எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதில் முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் வீடுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவியல் கூட்டு. எல்லா ஃபங்க்ஷன் வீட்லேயுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய தேங்காய் போடுவாங்க. இன்னொன்று நிறைய எண்ணெய் இதெல்லாம் விட்டு, தேங்காய் எண்ணெய் விட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவியல் கூட்டு. அதை அப்படியே எடுத்து வாயில் வச்சு அப்படி வச்ச ஒன்று அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதை சொல்லியே ஆகாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஒவ்வொரு கூட்டம் ரசித்து நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாதவங்க நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், ரியலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாயசம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்பளம், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி விரசி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.